ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்தா செல் யூஸ் பண்ணி ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 பிஸ்தா செல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 பிஸ்தா செல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும், இன்னொரு 2 வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியும் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு பர்பிள் கலர் வந்து ஸ்கெட்ச் வந்து அடிச்சுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லுமே அடிக்காமல் அந்த பிஸ்தா செல்லுக்கு எண்டில் மட்டும் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு அடிக்கணும். இப்போ இந்த எண்டில் இருக்கிறதுல வந்து ப்ளூ கலரில் இருக்க ஸ்கெட்ச் வந்து அடித்து விட்டுக்கிறேன். இதே போலவே தான் இந்த எல்லா பிஸ்தா ஷெல்லையுமே வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கலர் வந்து அடிச்சுக்கிறேன். அப்புறமா இந்த பெரிய பிஸ்தா ஷெல் 2த்தையும் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்ததான் வந்து அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, அந்த சின்ன 2 பிஸ்தா ஷெல்லையுமே இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி. இந்த லேஸை வந்து அந்த பிஸ்தா செல்லுக்கு சென்டரில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா 2 வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த 2 பீட்ஸுமே வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் 2 சைடுமே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்ததான் அந்த லேஸ்க்கு மேலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து 2 பீஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வந்து 2 சைடுமே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அப்புறமா அதுக்கு பின்னாடி திருப்பிட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி வந்து பின்னாடி வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு ஹேர் பின் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி வந்து ஒட்டி விட்டுடலாம். இதே போல் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஹேர் பின் வந்து பண்ணிடலாம். இந்த ஹேர் பின் வந்து பார்க்கவுமே நல்லா இருந்தது, அதே மாதிரி வந்து ஈஸியாகவுமே வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். இந்த ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்தா ஷெல், அப்புறம் வந்து ஒரு 3 டூத் பிக், அப்படி இல்லைன்னா இயர்பட்ஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்தா ஷெல்லில் வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். அதுக்காக வந்து பிங்க் கலரும் அதுக்கப்புறம் ஒயிட் கலரும் 2 கலருமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே மட்டும் இந்த மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட்டு மட்டும் அடிச்சுக்கிறேன். அடுத்ததுக்கு மேலே வந்து ஒயிட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி 2த்தையும் அடித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த 2 கலருமே வந்து சென்டரில் வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியே வந்து எல்லா பிஸ்தா ஷெல்லையுமே வந்து கலர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் வித் ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வந்து எல்லாத்துலேயுமே வந்து பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கீழே மட்டும் பிங்க் கலர், அதுக்கப்புறம் மேலே வந்து பிங்க் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி வந்து அடித்து இந்த ஃபுல் பிஸ்தா செல்லுமே வந்து பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து இதுக்குள்ளேயுமே வந்து பிங்க் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த டூத் பிக் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ அந்த டூத் பிக் வந்து 2 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு டூத் பிக்கில் வந்து 3 பிஸ்தா ஷெல் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து 4 கூட ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 பிஸ்தா ஷெல் கூடமே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இன்னொரு பிஸ்தா ஷெல்லுமே வந்து ஒட்டிட்டேன். இதே மாதிரியே மிச்சம் அந்த 2 இருக்கிற டூத் பிக்லேயுமே வந்து பிஸ்தா ஷெல்லை வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து டூத் பிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேம்பு ஸ்டிக், அப்படி இல்லைன்னா வந்து இயர்பட்ஸ் கூடமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு லேஸ் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடித்து விட்டுக்கிறேன் அந்த 3 டூத் பிக்லேயுமே. இதே போல் வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து மடித்து வந்து ஒரு 6 டைம் வந்து மடித்து எடுத்துகிட்டு இதை வந்து லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை லீஃப் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த லீஃபெல்லாம் வந்து அந்த பிஸ்தா செல்லுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் அந்த லீஃபெல்லாம் வந்து ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 3 ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பழைய ஒரு பெயிண்ட் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நெயில் பாலிஷ் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு பெயிண்ட்டை டிப் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பர்பிள் கலரில் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஹார்ட்டின் மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும், அடுத்து கொஞ்சம் மீடியம், அப்புறம் சின்னது, இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே அவுட்லைனுக்காக இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அடித்து விட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஐடியா தான், அதே மாதிரி வந்து பார்க்கவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ தேர்ட் ஐடியா பார்த்துடலாமா? தேர்ட் ஐடியாக்காகவுமே செகண்ட் ஐடியாவில் பண்ணேன் அதே மாதிரி தான் இந்த பிஸ்தா செல்லை வந்து பெயிண்ட் வந்து பண்ண போகிறேன். கீழே வந்து டார்க் பிங்க் கலரும் அப்புறமா மேலே வந்து ஒயிட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியான கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன்.
இந்த பெயிண்ட்லாம் நல்லாவே காய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாவோடைய மூடி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் அரிசி மாவை இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ளே இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து அதில் வந்து கொஞ்சம் விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ இந்த அரிசி மாவை வந்து அந்த ஐஸ்கிரீம் டப்பா மூடிக்கு இந்த மாதிரி சென்டரில் வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்ததான் இந்த ஐஸ்கிரீம் டப்பாவை சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஸ்தா செல்லை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மூடி ஃபுல்லுமே வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு ஊதுபத்தி வந்து எடுத்திருக்கேன். அந்த ஊதுபத்தியை இதை மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து அந்த அரிசி மாவில் வந்து கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிக்கிறேன். அதே மாதிரி அந்த பிஸ்தா செல்லையுமே இந்த கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். இது நல்லாவே வந்து காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 4th ஐடியா வந்து பார்த்துடலாம். 4th ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிஸ்தா ஷெல் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக அந்த மாதிரியான ஒரு நெயில் பாலிஷ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பிஸ்தா ஷெல்லில் வந்து ஒரு இயரிங் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக அந்த நெயில் பாலிஷை வந்து ஃபுல்லுமே அடிக்காமல் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மித்த இடத்துலலாம் இந்த பிங்க் கலர் நெயில் பாலிஷை வந்து அடிச்சிக்கிறேன். இப்போது இதே மாதிரியே வந்து அதுலேயுமே வந்து அடித்து விட்டுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடிக்கக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து ஒரு நெயில் பாலிஷ் வந்து இருந்தது. அந்த நெயில் பாலிஷை மீதி இருக்க இடத்துல வந்து அடிச்சுக்கிறேன். இப்போது இதே மாதிரியே அந்த பிஸ்தா ஷெல்லையுமே வந்து நெயில் பாலிஷ் வந்து அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுக்கிறேன். அடுத்ததான் இந்த பிஸ்தா ஷெல்லை வந்து திருப்பிட்டு இதுக்குள்ளேயுமே வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து அடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு பின்னாடி மட்டும் 2 இயரிங் ஹூக் மட்டும் எடுத்துகிட்டு க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு இயரிங் வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து 5th ஐடியா பார்த்துடலாமா? ஸோ நம்ம வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் பிஸ்தா ஷெல் எடுத்துகிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுறேன். இதே போலவே 3 இடத்துல இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அந்த ஐடியாவுக்கு எல்லாமே நான் வந்து கொஞ்சம் தான் வந்து பிஸ்தா ஷெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து தான் வந்து பெயிண்ட்டு தான் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து பூந்தொட்டி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் வந்து அடித்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு லேஸ் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பிஸ்தா ஷெல்லுக்கும் அதுக்கப்புறமா அந்த பூந்தொட்டிக்கும் 2த்துக்குமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கோடு வந்து போட்டு விட்டுக்கிறேன். அடுத்ததாக அதே பெயிண்ட் யூஸ் பண்ணி லீஃப் மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா அந்த ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்லையுமே வந்து ஒவ்வொரு கலர் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலர், அதுக்கப்புறமா டார்க் பிங்க் கலர், அப்புறம் ஒரு ரெட் கலர், இந்த மாதிரியான கலர்ஸில் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட்டாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான வந்து ஒரு வால் ஹேங்கிங் வந்து பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.